ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வந்து பற்றி ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம்ல, அந்த வீடோட எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவில் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டேட்டோ வீடியோக்குள்ளே போடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் வந்து ரெண்டாச்சு. யாரும் அந்த சைடில் அடிக்கிறது, எவனோ பயமுள்ள சைடில் நம்ம அடிக்கிறான். எங்கே வந்து அடிக்கிற? ஓகே தம்பி, பார்த்தீங்கன்னா வாண்டர் வந்து பற்றி நமக்கு அடி வாங்குறக்க வரான். என்றா இவ்வளோ பயமே இல்லாமல் இருக்கிற நீங்கள் கேட்குறது புரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை வந்து பற்றி உருவாக்கிட்டேன். எப்படா இந்த ஆயுதத்தில் உருவாக்குனீங்கன்னு கேட்குறது புரியுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி உருவாக்கினேன், எப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன், நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன், நான் என்னென்ன கொண்டு வந்திருக்கிறேன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயுதத்தை உருவாக்குறது, என்னென்னலாம் பண்ணலாம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலன்னு எப்படி கிராஃப்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு. இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக பிரைட்னஸாக இருக்குல்ல. ஆமாங்க கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்பவே லாங்காக கட்டியாச்சுன்னு பார்த்துங்களேன். நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பங்களா இருக்குல்ல, அந்த பங்களாவோட ஹைட்டாக கட்டினது ஐடியா. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவ்வளோ தூரம் கட்டியிருக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்து ஹைட்டாக நான் கட்டுவேன். நான் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோர் மட்டும் பார்க்க போகிறோம் கைஸ். ஏன்னா இப்போ வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடக்கூடாது சொல்லி நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோர் மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் உள்ள செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா அது வீடு இப்படி இருக்குது நீங்கள் கேட்குறது புரியுது. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வீடு இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி நிற்கிறேன். நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வீடு. நம்ம பார்த்தீங்க இப்படி கட்டியிருக்க என்னடா அது புதுசாக புகை மூட்டம்லாம் வருது வீட்டுக்குள்ளே நீங்கள் கேட்குறது புரியுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேம்பிங் இந்த சைடு வச்சுருக்கிறோம். 3 கேம்பிங் வச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் இங்கே கொண்டு வந்துட்டு நான் சைடில் பார்த்தீங்கன்னா மரம், இந்த மரம் இருக்கலாம், மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வளர்த்தி வச்சுட்டு நான் எப்போல்லாம் இப்போ மழை பெய்யுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் வந்து ஃபுல்லாக வளர ஆரம்பிக்கும். நம்ம பார்த்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மரத்தை நட்டு வச்சுருக்கோம். நம்ம இதுக்கப்புறம் பார்த்து வளர ஆரம்பிக்கும். அதுவுமே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை ஒரு காலியான இடம், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு காலியான இடமே கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே போகிற வீட்டுக்குள்ளே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்டெப் வச்சுருக்கிறோம். நான் ஃபஸ்ட்டு வீடு ஆல்ரெடி போன வீடியோ சொல்லியிருந்திருப்பேன். நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வீடாவது கட்ட போகிறோன்னு நினச்ச மாதிரி பார்த்து பெரிய ஒரு வீடாக கட்டியாச்சு. நம்ம இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டோருக்கு முன்னாடி நின்றாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஒரு போர்டு இருக்குல்ல, இது என்ன போர்டுனா ஷேடோ அசசின் கேமிங். இது நம்மளோட யூடியூப் சேனலில் பேரை போட்டது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போர்டு ஒன்று பதிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டோரு. இது ஓப்பன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹால் உள்ள வரும். இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்துருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியாக தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியாக தான் இருந்துச்சு இந்த பிளேஸு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எல்லாம் ஃபுல்லாக கொண்டு வந்துருக்கிறோம். நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கிச்சன் இருக்குது. இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன ஒரு ஃபர்னஸ் வச்சு நம்மளுக்கு டேப் பண்ணுற ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியாக பார்த்து நம்மளுக்கு ஃபியூல் கிடைக்குதுன்னு பார்க்கலாமே. ஃபியூல் பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்து அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் நான் எப்படி கிடச்சிச்சுன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைனிங் ஹால், சின்னதாக ஒரு டைனிங் ஹால் நம்ம வச்சுட்டு இந்த டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன் நான். நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூம் போகுது. இது 2 ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா நார்மலிட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக பெட் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் தயாரிச்சாச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போன்னா இங்கே ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் ஒன்று கொண்டு வந்திருப்பேன். இது தூக்கி மறுபடியும் ஏதோ ஒளி சிஸ்டம் போல். ஓகே ஃபஸ்ட் இது மறுபடியும் எடுத்து விட்றலாம். ஓகே இப்போ வெளிச்சம் வந்துருச்சுங்களா. நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் சென்டர் ஆகுதுலாம் இங்கே பார்த்துக்கலாம் ஈஸியாக. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டானே. இதே மாதிரி தாங்க நம்ம ஆப்போசிட்டில் இதே மாதிரி ரூம் கட்டி இருந்திருப்போம். ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே மாதிரி 2 ரூம் இருக்குது. இந்த 2 ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு ஹால் இருக்கிற மாதிரி, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வச்சு ஒரு பெட் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன் நான். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்மாலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம் நம்ம வச்சுருக்கிறோம் நம்ம. ஓகே கைஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பிடிச்ச விஷயம் என்னென்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டோரு தான். எதுக்காக நான் அந்த டோரெலாம் சொல்கிறேன்னு புரியாது. நான் இப்போ சொல்கிறேன் வந்து பாருங்கள். போன வீடியோவில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு நம்ம எப்படி கட்டியிருந்தோன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை நட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவரை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வளர்த்திட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அக்ரிகல்ச்சர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இங்கே ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லைட்டாக நம்ம பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்து இந்த பொருள் எல்லாத்தையும் லைட்டாக அந்த தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கவ்வாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்போ கவ்வு பேர்ட்ஸு இந்த பீக்காக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வளர்த்து போகிறோம். நம்ம இதாவது கான்செப்ட்டு. இங்கே வந்து என்றால் 2 ஸ்டெப்பு போகுதுன்னு கேட்கறது புரியுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாங்காக போகுது. அது பார்த்து 3rd ஃப்ளோர் போகிற ஸ்டெப்பு.
இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டெப்பு. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போயிடலாம். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோர் ஸ்டெப் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹால், ஒரு பெரிய எம்டி பிளேஸ் மாதிரி வச்சுருப்போம். இதை பார்த்து போன வீடியோவில் இருந்த மாதிரி இருந்திருக்கும், வேறு எந்த மாற்றமே இல்லை. ரைட் சைடு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 2 ரூம் இருக்குது. ஓகேங்களா, இந்த 2 ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டு நம்ம வச்சுருப்போம். இங்கே ஒரு ரூம் இருக்குல்ல, ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பெட்ரூமாக வச்சுட்டு, ஓகேங்களா, இந்த பெரிய ரூம் வச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டை வச்சுட்டு நம்ம இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு பெட் இருக்குது. ஓகேங்களா, இந்த பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்து இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கான்செப்ட் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் நான். இன்னொரு பார்த்து நம்ம பெருசு ஹைட்டாக நம்ம கட்ட வேண்டிய விஷயம் இருக்குது. இனி என்னெல்லாம் பண்ணாலும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கு, எப்படிலாம் கொண்டு வரலாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் ஐடியா வச்சுருக்கேன் நான். என்னெல்லாம் பண்ண போகிறோம், எப்படிலாம் வீடு கொண்டு வரல, ஹைட்டாக காட்டலாமல் எப்படிலாம் பண்ணி கொண்டு வரலான்னு ஐடியா வச்சுருக்கேன். இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, போன வீடியோவில் நம்மளை எப்படி போட்டு புரட்டி அடித்தாங்க. நம்மளாம் பார்த்து புரட்டி அடிக்கும்போது இந்த இடத்துல தான் கம்முன்னு இங்கே உட்காந்துருந்துருப்போம். ஏன்னா பார்த்து அந்த அளவுக்கு சண்டை நடக்கணும் பார்த்துக்கலாமே, அப்படி ஒரு சண்டை நடந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போட்டு பெட்டு தூக்கி சைடில் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இது இங்கே ஒரு லைட்டாக ஒரு கேப் போட்டு இங்கே பார்த்து நம்ம பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டே பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இத்தனை பொருள் உருவாக்கியிருக்கு, எப்போ உருவாக்குனீங்கன்னு கேட்குறது புரியுது. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான், எப்படி இதெல்லாம் உருவாக்குறது, எப்படி கிராஃப்ட் பண்ணுறதுலாம் சொல்லிக் கொடுக்குறேன் நான் அடுத்தடுத்த வீடியோவில். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூக்கு வந்துவிட்டோம். ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எவ்வளோ நல்லா இருக்குது, எப்படி நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க, 10 100க்கு எவ்வளோ கொடுப்பீங்க, அது நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணி